விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்க அவ்வளோ பெரிய கட்சியாக பார்க்கப்படுது. அவங்கள எதிர்த்து வந்து காசு கொடுக்காம ஒன்று போட்டியிடுறதுங்கிறது வெற்றிக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? இல்லை, வெற்றினா நீங்கள் என்ன செய்றீங்க? வெற்றி பெற்றால் தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழக பிரச்சனையை கோரிக்கை வச்சுட்டே இருக்கேன்னு வைங்களேன். தொடர்ந்து இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் நான் வெற்றி பெறலைன்னா கூட வைங்களேன், சட்டமன்றத்தில் என்னென்னு குரலாக அவங்க பேசுவாங்க இல்லையா? அப்போ நாங்கள் வந்து களத்தில் வெற்றி பெறணும், அவங்கள மாதிரி ஊழல் பண்ணணும்னு நிற்கலை. நாங்கள் மக்களுக்காக போராட்ட களத்தில் இருக்கோம். மிரட்டல்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக எல்லா இடத்தையும் இருக்குன்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது மிரட்டல்கள் இல்லை, பேரம் பேசுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை? அது மாதிரியெல்லாம் இல்லை. இல்லாத விஷயத்தை நாங்கள் எப்போவுமே இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டோம். இது வரைக்கும் எந்த மிரட்டலும் இல்லை. எல்லா கட்சி சகோதரர்களுமே வந்து இது வரைக்கும் என்னிடம் அப்படி வந்து எதுவும் பேசும் கிடையாது. பேரம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அண்ணன்ட்ட பேசாத பேரமாங்க நாங்கள்லாம் யாருங்க? மலைங்க அண்ணன், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் தன்னெழுச்சியாக, அவர்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் கிட்ட போய் நம்ம கருத்தியெல்லாம் வென்று எதையும் செய்ய முடியாது அப்படின்னு. நாங்கள் எதற்காக போராடுறோமோ அந்த போராட்டத்தை அவங்களே செய்த மாதிரி செய்து முடிக்கிறாங்க. எங்களுக்கு தேவை வேலை ஆகணும். அவங்க யார் செஞ்சால் என்ன, நாங்கள் செஞ்சோம்தான் அப்படின்னு வெற்று விளம்பர அரசியல் நாங்கள் செய்யலை. அதனால் நாங்கள் வைக்கிற கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றினாலும் சரி, இல்லை நாங்களே ஆட்சிக்கு வந்து நாங்கள் நிறைவேற்றினாலும் சரி, எங்களுக்கு தேவை மக்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் முனைவர் சத்யாதேவி, திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த முறை களம் காண இருக்கிறேன். கடந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மதுரையின் சார்பாக களம் கண்டேன். கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வந்து மக்கள் நாம் தமிழரின் கொள்கைக்காகவும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் உறுதிக்காகவும், ஏன்னா எத்தனை முறை எத்தனை கோடிகள் எத்தனை கூட்டணிகள் பேரம் பேசினாலும் நாங்கள் தனித்து நின்று மக்களுக்காக தனித்துவமாய் செயல்படுவோம் அப்படின்ற அந்த உறுதிக்காக வாக்களித்தாங்க. வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த முறை திருப்பரங்குன்றம் சட்டமன்றத்தில் தொகுதியில் பல பிரச்சனைகள் இருக்குது. தொடர்ந்து தொகுதியை தன்வசப்படுத்திட்டு இருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மக்களுக்காக சிறிதளவும் எந்த வேலையும் செய்யலை. தொகுதிக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு ஒரு முறையும் வந்து பார்க்கல. வெற்றி பெற்றதுக்கப்புறம் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கலை. வழக்கம் போல் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் 1000 கொடுத்து வாக்கு பெற்றலாம், 500 கொடுத்து வாக்கு பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த முறை களத்தில் இருப்பது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட தங்கை சத்யாதேவி. நிச்சயமாக அண்ணன் அவர்களோட கொள்கையை மக்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் பரப்புரையின் மூலமாக பரப்பிட்டு தான் இருக்கும். பல பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் நிதிச்சுமையில் சிக்கி பெரும்பாலான பேராசிரியர் பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருப்பு போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம் அப்படின்னு பல போராட்டங்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான நியாயமான அடிப்படையான அந்த ஊதியம் சரியான முறையில் கிடைக்கப்பெறலை நிதிச்சுமையின் காரணமாக. அது மட்டும் இல்லாமல் அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் 15 ஆண்டுகளுக்காக மேலாக வேலை செய்த அந்த ஊழியர்கள் 136 பேர் எந்தவித முன்னறிவுமின்றி திடீர் பணி நிறுத்தம் செய்திருக்காங்க. அவர்கள் மீண்டும் எங்களை பணியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. அவர்களையும் அதோட கோரிக்கையும் நிறைவேற்றி வைக்கப்படும். இன்னும் உள்ள 20 ஆண்டுகள் ஆகியும் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் பல ஊழியர்கள் உள்ள வந்து தினக்கூலியின் அடிப்படையில் பணியாற்றிட்டு இருக்காங்க. அப்போ மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தை நம்பி பல ஊழியர்கள், அரசு இல்லாத அலுவலர்கள், பேராசிரியர் பெருமக்கள் பல பேர் இன்னைக்கும் பணி நிரந்தரம் கோரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஆளுகின்ற திராவிட அரசாக இருக்கட்டும், அந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அதற்கான அடிப்படை உரிமை என்ன அப்படின்றத கூட கேட்க கூட வரல அப்படின்றத மிகப்பெரிய பிரச்சனை. அவங்களுக்காக குரல் கொடுக்கலன்றது மிகப்பெரிய வருத்தம். அந்த பகுதிக்கு வந்து என்ன உங்கள் பிரச்சனை, உங்கள் கோரிக்கை தான் என்ன அப்படின்னு. ஏன்னா மக்கள் பலமுறை வந்து சட்டமன்றத்துக்கு வந்து கோரிக்கை மனு கொடுத்தும் அதற்கான ஒரு முன்னெடுப்பும் இதுவரைக்கும் அரசு எடுக்கவே இல்லை. அது மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் ரயில்வே கிராசிங்கான ஒரு சாலை பாதசாரிகள் நடக்கிறதுக்கான அந்த பாதை அமைச்சு கொடுங்க நீண்ட நாள் கோரிக்கை வைக்கிறாங்க. நேற்றைக்கு முன்தினம் கூட ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு. தொடர் மரணங்கள், தொடர் விபத்துக்கள் அந்த பகுதியில் ஏற்பட்டுருக்கு. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் யாராவது வந்து நிறைவேற்றி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு இருக்காங்க. திருப்பரங்குன்றம் பகுதி விவசாய மண், மல்லிகை விளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய பூமி. அந்த மல்லிகை விளைச்சல் அதிகமாக இருக்கிறத ஒவ்வொரு நாளும் ஏற்றுமதி செய்ய அளவுக்கு கூடிய விளைச்சல் இருக்குது. மல்லிகை தொழிற்சாலை எங்களுக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்றாங்க. பெருங்குடி போன்ற பகுதிகளில் வந்து மிகப்பெரிய அளவில் குப்பை கிடங்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதுக்கு சரியான அந்த கழிவை எப்படி அகற்றுறது அப்படின்னு ஒரு துரிதப்படுத்துதல் கிடையாது. தொகுதி முழுக்க சிறு சிறு பகுதிகளாக நாங்கள் பரப்புரைக்கு போகிறதுனால பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. சம்பக்குளம் பகுதிக்கு கடந்த வாரம் பரப்புரைக்கு போயிருந்தோம். தெருவிளக்கு வசதி கூட இல்லை. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் மக்கள் வந்து நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இருக்கோம், அத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சோம், இதுதான் திராவிடர் மாடல் ஆட்சின்னு மாறு தட்டி கொள்றீங்க. ஒரு முறையாவது தொகுதிக்குள்ளே வந்து பாருங்கள், அப்போ தான் மக்களின் அடிப்படை பிரச்சனை தெரியும். எங்கே பார்த்தாலும் பள்ளிகளுக்கு அருகே அரசு மதுபான கடை, மக்களுக்கான உரிய பேருந்து வர்றது கிடையாது. பேருந்து வசதி இருந்தாலும் அது இன்னும் பல கிராமங்களுக்கு, நான் வசிக்கும் கிராமத்துக்கு உட்பட இன்றைக்கும் பேருந்து வசதி கிடையாது. அந்த பேருந்து வசதி வந்து பள்ளி மாணவர்களுக்கு நல்ல தரமான நிலையில் கிடையாது. படிக்கட்டு இல்லாமல் இருக்கும், மேற்கூரைகள் சரியாக பராமரிக்கப்பட
காலங்களில் இருக்கும், மழை காலங்களில் அது ஒழுகிற நிலையில் இருக்குது. அப்போ மக்களின் அடிப்படை அத்தியாவசிய பிரச்சனைகளை, வளர்ச்சி, தொழில் புரட்சி, அதெல்லாம் அடுத்து இன்னும் என் மக்கள் அடிப்படை பிரச்சனைகளுக்காக தான் ஏங்கிட்டு இருக்காங்க. எய்ம்ஸ் திறந்து வைக்கிறோம், திருப்பரங்குன்றத்தோட மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி இன்னும் அடுத்த வாரங்கள்லாம் மாற்றுக் கட்சியினர்லாம் பேச வருவாங்க. ஆனால் எய்ம்ஸ் திறந்தீங்களே, அந்த எய்ம்ஸுக்கான பணிகள் இன்னும் முழுவாக நிறைவடைஞ்சிருச்சா? அந்த எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கு வட இந்தியர்கள் தானே முழுக்க முழுக்க பணியில் இருந்தாங்க. ஏன் உள்ளூர் கிராம பகுதி மக்களுக்கு நீங்கள் அதில் வேலைவாய்ப்பு கொடுக்கல? எய்ம்ஸ் கட்டி முடித்த பிறகு எய்ம்ஸ் திறக்கும் போது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இத்தனை நபர்களுக்கு இதில் வேலைவாய்ப்பு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற உறுதி தன்மையை உங்களால் கொடுக்க முடியுமா? ஏன்னா இப்போயே கேட்குறாங்க, எய்ம்ஸ் திறக்க போகிறாங்களே, என் பிள்ளை செவிலியராக இருக்குது, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்குமா? என் பையன் மருத்துவராக இருக்காங்க, என் பையனுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு, தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு, தமிழர் நலத்தை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்றதுனால எங்களோட உரிமையை தான் கேட்குறோம். யார்கிட்டையும் பிச்சை கேட்கல. எங்கள் உரிமைகளை கேட்போம், கிடைக்காவிட்டால் பெற்று தீர்வோம். திருப்பரங்குன்ற வேட்பாளராக இருக்கிறதால உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்குறோம். சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இருந்தது. அதை திமுக அரசு ரொம்ப சரியாக கையாண்டதா எல்லாராலும் பாராட்டப்பட்டது. நீங்கள் அந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? திமுக கையாண்டதை குறித்து நாம் தமிழர் மட்டும்தான் எதிர்ப்பான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, திமுக சரியாக கையாண்டாங்கன்னு. சரியாக கையாண்டாங்கன்னா அண்ணன் பூர்ணச்சந்திரன் அவர்கள் எதற்காக உயிர் துறக்கணும்? பாஜக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி பார்த்தீங்கன்னா, மலை சுற்றுற பாதையில் பார்த்தீங்கன்னா மலையில் தீபம் ஏற்றணும் ஒரு கட்சியினர் இருக்கிறாங்க. தீபம் ஏற்றணும், அதில் நாங்களும் மாற்று கருத்தா இல்லை. அதுக்காக இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே போய் வழிபடணும்லாம் அதுலேயும் நாங்கள் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மலைக்கு செல்லும் பகுதி ஏதோ காஷ்மீர் எல்லை மாதிரி அவ்வளோ காவல்துறையினர் கூச்சிருக்காங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்களும் திருப்பரங்குன்ற மலைக்கு மலை சுற்றுவோம். எதற்குங்க? என் பகுதி மக்கள் இன்றைக்கும் சாதி மத இன வேற்றுமை இல்லாமல் சகோதரத்துவத்தோடு தான் இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இருதரப்பு மக்களையும் மத பெரியவர்களையும் கூப்பிட்டு மத நல்லிணக்க குழு அரசே அமைக்கட்டும். நாங்கள் அமைக்க வேண்டாம், அரசே அமைக்கட்டும். இருதரப்பு மக்களையும் கூப்பிட்டு இஸ்லாமிய சகோதரர்களில் யார் பெரியவங்க, சமுதாயத்தில் யார் பெரியவங்க, இந்து சமயத்தில் யார் பெரியவங்கன்னு இருதரப்பையும் கூப்பிட்டு மத நல்லிணக்க குழு அமைச்சு அந்த மத நல்லிணக்க குழுவில் இருதரப்பு கோரிக்கையும் கேட்டு அதுக்கப்புறமா அரசு ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல வரைவு கொடுத்தாங்கன்னா அது நல்ல அரசு. குருட்டாம்போக்கில் நீதிமன்றம் ஒன்று சொல்லுது, அப்போ நீதிபதிகளோட கட்டளையை நம்ம கேட்க வேணாமா? நீதிமன்றம் ஒன்று சொல்லுது, அரசு ஒன்று சொல்லுது, நடுவண் அரசு ஒன்று சொல்லுது. ஆளாளுக்கு அவங்கவுங்க ஆட்சி செய்கிற இடத்துல தன்னிடத்துலேருந்து சொல்கிறீங்களே, மக்களுக்கான கருத்து என்ன? இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச பெருவிழானா பல இஸ்லாமிய சகோதரர்கள் முன்னின்று அந்த களத்தில் வேலை செய்ய தான் செய்கிறாங்க. மக்களோட மக்களாக முருகனை வழிபடுறாங்க. இன்றைக்கும் சந்தனக்கூடு பெருவிழானா இந்து மக்கள் அங்கே நின்று எல்லாமே இருக்காங்க. மக்கள்கிட்ட பிரச்சனை இல்லை, இங்கே ஆட்சியாளர்கள் கிட்ட தான் பிரச்சனை. அதை மொதல் புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னும் போது நீங்கள் கண்கூடாக பார்த்துருக்கீங்க. உண்மையில் இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சையாகிற அளவுக்கு அங்கே வெடிக்க வேண்டிய காரணம் என்னவா இருக்கும்? வருடம் தான் நடக்குது மலையேற்றதில். இது மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தான் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்தார். அது நாடறிந்த உண்மை. அந்த சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்து அமைதியான சூழலில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் அலைவாக இருக்கோம், நாங்கள் மக்களுக்காக போராடுறோன்னு பிரச்சனையே இல்லாத இடத்துல பிரச்சனையை உருவாக்கி கடந்த முறை மலையில் தீபம் ஏற்றலையா? இல்லை அதற்கு முந்தின ஆண்டு இந்த 50 ஆண்டு காலங்காலமாக அப்பன் முருகனை வழிபடுறது மரபு தான், தமிழ் மரபு தான். ஆனால் ஏன் இந்த முறை மட்டும் தேர்தல் நெருங்கும் போது மட்டும் ஏதாவது ஒரு யுக்தி, ஏதாவது ஒரு தந்திரங்களை எடுத்து மக்களை கிளர்ச்சி ஏற்படுத்தி அதன் மூலமாக தான் ஆதாயம் பெற்றுக்கொள்ளணும்னு தான் நினைக்கிறாங்க. உண்மையிலேயே மக்கள்கிட்ட பிரச்சனை கிடையாது. நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா அவங்க வழிபட்டுட்டு போனால் பிரச்சனை கிடையாது. சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவு செய்ததுக்கு பிறகு தான் இப்படி ஒரு பிரச்சனையே உருவாகுது. அதை மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும். எல்லாரும் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திப்பாங்க. அவர் சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவு செய்வதற்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனையே உருவாகலை. ஏன் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பிரச்சனைக்குரிய சூழலாக மாற்றணும்? வந்தாங்கன்னா வழிபட்டுட்டு போக வேண்டியது தானே. அப்போ அமைதியாக இருக்க மக்களை பிரச்சனைக்குரியவர்களாக மாற்றுவது அப்போ தனிநபர் பொறுப்பு. ரெண்டாவது அவர் மிகப்பெரிய அரசியலை கட்சியை சார்ந்திருக்காரு, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அப்போ எத்தனை லட்சம் மக்கள் அவரை நம்பி வாக்கு செலுத்தியிருக்காங்க. அத்தனை லட்சம் மக்களோட பிரதிநிதி தான் அவர், தனித்துவமான கருத்து கிடையாது. அப்போ அத்தனை லட்சம் மக்களோட பிரதிநிதியாக அவர் தன் பொறுப்பிலிருந்து தன் கடமையிலிருந்து விலகியதால் எழுந்த சர்ச்சை இது.